ஸோ எல்லாருக்கும் ஹை டியூட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் சினிமா அப்டேட். நம்ம ஒரு புது சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சீரிஸோட கான்செப்ட் எதை பற்றினா, ஒரு வீக்கில் நடக்கிற எல்லா மூவி அப்டேட்ஸ் வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே வீடியோவில் சொல்கிறது தான் இந்த சீரிஸோட கான்செப்ட். இப்போ இந்த வீக்கோட ஒரு முக்கியமான அப்டேட்டாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சோட அப்டேட் தான் இருக்குது. ஸோ நம்ம ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடக்க போகுதுன்றதை வந்து அஃபிஷியலாகவே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர டிசம்பர் 27 இந்த படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியா குலாலம்பூர் அப்படின்ற இடத்துல நடக்குது. பேர் கரெக்டாக சொன்னா தெரியல. நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப எமோஷனலாக ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம தளபதியோட கடைசி 2 படம் கோட் அண்ட் லியோக்கு வந்து ஆடியோ லான்ச் நடக்கவே இல்லை. ஸோ லியோக்கு மட்டும் சக்ஸஸ் மீட் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் அப்படின்ற அப்டேட்டை கேட்கும் போதே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்ததா வாரணாசி டைட்டில் டீசர். இந்த படத்தை வந்து எஸ் ராஜமௌலி டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ வந்து மகேஷ் பாபு. இந்த படத்துக்கு தெலுங்கு மட்டும் இல்லாமல் ஃபுல் இந்தியா பூராமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. முக்கியமாக வந்து ஹிந்தி சைடு வந்து இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம எஸ் ராஜமௌலியோட ரீசெண்டாக வந்த எல்லா படமுமே வந்து ஒரு சூப்பர் ஹிட் அண்ட் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக தான் இருக்குது. அப்புறம் நம்ம மகேஷ் பாபுக்கு வந்து தெலுங்கில் சூப்பரான மார்க்கெட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு முக்கியமான காரணமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சர், அப்புறம் ஒரு ஹிஸ்டாரிக்கல், அப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரே பேக்கேஜில் தரமாக ஒரு மூவி வரப்போகுதுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டைட்டில் டீசரில் இவங்க பண்ணியிருக்க அனிமேஷன் வந்து சூப்பராகவே இருக்குது. ஆனால் இதோட மூவியில் விஎஃப்எக்ஸ் இன்னும் தரமாக இருக்கும், இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் இந்த டைட்டில் டீசருக்காக பண்ண அனிமேஷன் மட்டும்தான், இந்த மாதிரி வந்து மூவியில் இருக்காது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த டைட்டில் டீசர் சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த வாரணாசின்ற நேம் வந்து இந்த ஸ்டோரியோட ஆப்ட் ஆகும். இந்த வாரணாசியில் தான் வந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது வித் லவ். நீங்கள் எல்லாருமே சசிகுமார் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட டேரக்டர் தான் வந்து அபிஷன் ஜீவிந்த். இவர் வந்து அந்த படத்திலே வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார், அந்த காலனியில் வர ஒரு பையனை. அந்த கேரக்டர் வந்து அவர் ஆக்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த மூவிலே அவரோட ஆக்டிங் பொட்டன்ஷியல் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ வந்து அவர் ஒரு மூவி நடிக்க போகிறாரு. அந்த மூவி தான் வந்து வித் லவ். இந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம அபிஷன் ஜீவிந்த். இந்த படத்தோட ஹீரோயின் வந்து அனஸ்வரா ராஜன். சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து சிஎன் ரோல்டன். இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் அண்ட் லவ் டிராமா காமெடியாக தான் இருக்கும். இவங்க 2 பேரோட பேர் வந்து இந்த டீசரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்துலையும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நம்ம அபிஷன் ஜீவந்தோட கேரக்டர் வந்து ஒரு ரிலேட்டபிளான கேரக்டராக தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியாக தான் அந்த கேரக்டர் இருக்குது. டைட்டில் டீசர்லேயே வந்து டேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 2026 வருது. மேபி லவர்ஸ் டே அன்னைக்கு கூட வரலாம். ஸோ அவ்வளோதான் டியூட். இந்த வீக்கோட முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பிளாகர் விஜய் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை, see you.